எனக்கு தமிழ்ல இதுவரை மிக்க நன்றி தெரியும், அன்பார்ந்த நன்றி தெரியும், மனமார்ந்த நன்றி தெரியும். ஆனா நம்ம கனிமொழி அவர்கள் சொன்ன அந்த நன்றி எனக்கு தெரியவே தெரியாது. அது என்ன நன்றி நீங்களே பாருங்க. எனது மன்மாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எனது மன்மாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி ஒரு நன்றியை யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா மக்களே? ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. அதாவது பேசும்போது பிழை வரும், அப்புறம் எழுதும் போது பிழை வரும். ஆனா பார்த்து படிக்கும் போதே பிழை விடுறது இந்த டிவி கேக்காரங்க மட்டும்தான். சுண்டலு விஜய் தம்பி மெண்டல் கொடூரமா. எனக்கு இவங்க எல்லாம் பண்றதை பார்க்கும்போது ஒரு சீன் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்ன படம் தெரியுமா? நண்பன் படத்துல ஒரு சீன் வரும். அதாவது சைலன்சர்ன்ற ஒரு கேரக்டர் பேப்பர்ல உள்ளதை அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே போய் ஸ்டேஜ்ல பேசுவாப்ல. அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா பேப்பர்ல என்ன இருக்கோ அதை அப்படியே பேசிட்டு இருக்காங்க. நீங்க வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. கூடிய சீக்கிரம் நம்ம கல்வி அமைச்சர் இருக்காருல்ல, அவரை நண்பன் படத்துல வர அந்த சைலன்சர் கேரக்டர் மாதிரி யாராவது சொல்ல போறாங்க. அது கூடிய சீக்கிரம் நடக்க தான் போகுது. உண்மையாவே இப்படி தமிழை தப்பு தப்பா வாசிக்கிறது, பேசுறது அதெல்லாம் வெக்க கேடு. இப்படி அவங்க பேசுறத பார்த்து நம்ம சிரிக்கிறதோட கொஞ்சமாவது சிந்திச்சு பார்க்கணும். எதுக்கு இவங்களை போய் நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம் அப்படின்னு சொல்லி மக்களாக நீங்க தான் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.